ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ என்ன மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளி சட்னி தாங்க மேக் பண்ண போகிறோம். ஈஸியாக சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி தக்காளி சட்னி மேக் பண்ணுறது வித் டேஸ்டியாக அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இது நல்லா அதாவது கருகவும் கூடாது, ஒரு பொன்னிறமாக வதங்கட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாதுங்க. அப்புறம் கொத்தமல்லி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லினா நீங்கள் தக்காளி குழம்பு அரைச்சி வைக்கிற குழம்புக்கெலாம் ஆட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி காஞ்ச கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்கள், இந்த கொத்தமல்லி தான் நான் சொல்கிறேன். அதை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. நீங்களும் இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபீஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம், தக்காளி சட்னின்றதுனால. இது நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாங்க. கொத்தமல்லி இலை வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா இருந்ததுன்னா ஒரு 2 இலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது தோசை, இட்லி, அப்புறம் சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்குங்க. இது 2 நாள்லாம் வச்சுருக்க முடியாதுங்க. எங்கேயாவது வெளியில் போகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக கெடாது, சட்னி நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறமா இது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதையெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம இது கூட நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. யாரெல்லாம் சமைக்கும்போது உப்பு போட்டால் கை கழுவுறது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணால் கை கழுவிட்டே இருப்பீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் தக்காளி நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். வரமிளகா காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிறேன். புளி எதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா 1 டே வச்சுக்கலாம், கெடாது அவ்வளோ சீக்கிரமாக. தக்காளி மட்டும் போட்டு வதக்குனிங்கன்னா தேங்காய் போடுறதுனால சீக்கிரமாக கெட்டுரும். புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டோன்னா அவ்வளோ சீக்கிரமாக கெடாதுங்க. நீங்களும் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒன்று அதிகமாக போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடலை சட்னிக்கு போடுவீங்க இல்லையா, அந்த கடலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன கடலைன்னு பார்த்துக்கோங்க. இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ தக்காளி ஆட் பண்ணுறீங்களோ, இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ சட்னிக்கு இவ்வளோண்டு கடலை போடுறேன், அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த வழுவழுப்பு தன்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோன்னா. ஆனால் இந்த கடலை சேர்த்தும் போது இந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, இது நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தோசைக்கு இந்த சட்னி, பொடி தோசை, தக்காளி தோசை, இந்த மாதிரி ராகி தோசை, இது எல்லாமே இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கெடாதுங்க. ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டே இருக்கலாங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். கருக விடாமல் நல்லா வதக்கி எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டே இருங்க அடிக்கடி. அது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிறது எல்லாமே நல்லா வேகும். சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ. பாய் பாய்.